நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7:4-2 இது வந்து பிரபந்த. இது வந்து 3371 இந்த பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து மலைபடு கடாம்னு ஒரு இது. அப்போ அந்த பரணி பாடுறதுன்னு, இந்த பரணி பாடுறது வந்து இப்படிதான் கட்டப்படான்னு இருக்கும். ஏன்னா சண்டை நடக்கிற மாதிரி நேராகவே சண்டையை பார்க்குற மாதிரியே ஒரு எண்ணம் தோணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அந்த அந்த நிகழ்ச்சி வந்து நேராகவே நடக்கிற மாதிரி, அது மாதிரி சொல்கிறது வந்து பரணி பாடுறதுன்னு பேர். இது மலைபடு கடாம்னு இந்த தமிழில் ஒரு இது பகுதி இருக்குது. அதில் வரும் நிறையா இது மாதிரி பாட்டு சொல்கிறேன், கேட்டுக்குவோம். 6 மலைக்கு எதிர்த்தோடும் ஒலி, அறவூறு சுழாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. இது பாட்டு. 6 மலைக்கு எதிர்ந்து ஓடும் ஒலி. அதாவது மகேந்திரகிரி மலையை எடுத்து கடலில் பார்த்து திருப்பார் கடலில் வச்சு கடையிறாராம். அமுதத்துக்காக கடையும் போது, பெருமாள் கடையும் போது அந்த மலைக்கு மேலே இருக்கிற நதிகள்லாம் இருக்கு பாருங்க, நதிகள் ஆறு எல்லாம் இந்த மலை சுற்றுறது இல்லையா, மலையை இது பண்ணும்போது கடையும் போது என்ன ஆகும், திருவ இல்லையா, அந்த சுற்றும் இல்லையா, சுற்றும்போது அந்த 6 மலையெல்லாம் எதிர்த்தோடும் ஒலியாம். உங்களுக்கு ஒரு டைரக்ஷனில் சுற்றும் போது இப்படி வரும், இன்னொரு டைரக்ஷன் சுற்றும் போது அதை எதிர்த்து போகும் இல்லையா, தண்ணி எதிர்த்து அந்த தள்ளாடும், இந்த அந்த இப்படி அப்படியும் போயிட்டு வந்துடும் அந்த கடையை. அதை சொல்கிறாருங்க. 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி. எதிர்த்து ஓடும் ஒலின்னா தானே அது ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஓடுறது. எதிர்ந்து ஓடும் ஒலின்னா எதிர்ந்துன்னா அந்த ஆப்ஜெக்ட் சுத்துறதுனால வர ஒலி. இந்த மலை சுத்துறதுனால அந்த தண்ணி போகிறது, தண்ணி தானா, அது அதனோட டைரக்ஷன் அது கிடையாது. ஆனால் அதனோட டைரக்ஷன் எப்படி மாறுறதுன்னா, இந்த மலை சுத்துறதுனால அதனோட டைரக்ஷன் வந்து தழும்புறது, எதிர் திசையில் போகிறது மறுபடியும் ஓடி வருது, எதிர் திசையில் போகிறது மறுபடியும் ஓடி வருது. அதுதான் எதிர்ந்து ஓடும் ஒலி. அதான் எதிர்ந்து ஓடும் ஒலி. எதிர்ந்து ஓடுறதுன்றது அதான். எதிர்த்து ஓடுறதுக்கும் அதுதான். எதிர்த்து ஓடுறதுன்னா நேராகவே ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது. இது அப்படி கிடையாது. போயிட்டு வந்துட்டு அந்த நம்ம திருப்பி கடையும் போது என்ன ஆகும், மலை சுத்தம், இப்படி சுத்தம், லெஃப்டில் சுத்தம், மறுபடியும் ரைட்டில் சுத்தம், மறுபடியும் லெஃப்டில் சுத்தம், மறுபடியும் ரைட்டில் சுத்தம் இல்லையா. அப்போ இந்த தண்ணி கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். அதுதான் எதிர்ந்து ஓடும் ஒலி. அந்த அந்த எதிர்ந்து ஓடும் ஒலி. அரசூறு உலாய்னா அந்த அரசு அறவூறு சுலாய்னா அரவு இல்லையா, அரவுன்னா பாம்பு. ஆதிசேஷன் தானே அங்கே கயிறா போட்டிருக்கா. அரவு ஊறு சுலாய், அரவு ஊறுறது, அந்த அந்த மலையை கட்டி இழுக்கிறா இல்லையா, அந்த இது கடையிறா இல்லையா, கடையும் போது அந்த பாம்பு அந்த மலையில தேயறதுனால வர ஒலி. பாம்பு மலையில தேயறதுனால அந்த கயிறு தேயும் போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அது மாதிரி அந்த மலையில் அந்த பாம்பாகிய கயிறு தேயும் போது மகேந்திரகிரி மலையாகிய அந்த மத்தில் பாம்பாகிய கயிறு தேய்க்கும் போது ஒரு சத்தம் வருது, உசுன்னு. அதுதான் சொல்றாருங்க. அறவூறு சுழாய் மலை தேய்க்கும் ஒலி. அந்த மலையோட அந்த அரவோட சவுண்டு அந்த மலையோட தேய்க்க உடனே அந்த ஒரு சவுண்டு வருதான், அதுவும் வருதான். கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி. கடல் வந்து அதே மாதிரி கடலோட டைரக்ஷன், கடல் பூமி சுற்றும் போது கடல் ஆப்போசிட்ல சுற்றிட்டு இருக்கு இல்லையா, மாறு சுழன்று. இந்த மத்தை போட்டு கடையும் போது என்ன ஆகுதுன்னா, இப்படியும் அப்படியும் சுற்றுறதான், மாறி சுழன்றதான் கடல் ஒரு டைரக்ஷனில். அதே தான் அந்த மலையில் இருந்த ஆறுகள்லாம் சுற்றி இது பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இங்கே கடலில் இருக்க தண்ணி எதிர்மா சுற்றுறதான். அதுதான் மலை தேய்க்கும் ஒலி. கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி. அப்பன் சாறுபட அமுதம் கிடைத்த ஆறே, அமுதம் கிடைத்த நான்றேன்னா அந்த நேரம்னு அர்த்தம். அப்பன் சாறுபட, அதில் வந்து சாறுன்றது வந்து கொண்டாட்டம். இந்த இடத்துல வந்து சாறுபடன்னா அப்பன், இந்த பெருமாள் அப்பன்றது நாராயணன். சாறுபடன்னா கொண்டாடிட்டே, அதாவது ஒரு கஷ்டமே இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு நேரத்தில் என்ன ஆகுதான்,
இவாளால் அந்த மலையை கடைய முடியலையா இப்படி அப்படியும் அசுரர்களும் தேவர்களும் டக்குன்னு டயர்ட் ஆகிடுறாளாம். டயர்ட் ஆகிடவுடனே பெருமாள் என்ன பண்ணுவாராம், விஸ்வரூபம் எடுத்து அந்த வாசுகியோட தலையை ஒரு பக்கத்தையும் காலை ஒரு பக்கத்தையும் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு கிடையாது இல்லையா, இவ அத்தனை பேரையும் அந்தன போக சொல்லிட்டு இவரே ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டாராம். இந்த கையில் வாழை அந்த கையில் தலையை பிடிச்சிட்டு இவரே அந்த மொத்தம் கடைஞ்சாராம் மகேந்திர மலையை. அதாவது விளையாட்டா ரொம்ப சாதாரணமாக அவ்வளவு பவர்ஃபுல் மேன்றது சொல்கிறாரு இந்த இடத்துல. அவ்வளவு பவர் அவருக்கு இருக்குது. மாறு என்று அழைக்கின்ற வழி அப்பன் சாறுபட அமுதம் அந்த மாதிரி கடைஞ்சாராம். ஏன்னா விட்டுட்டா அந்த கடையிறது நிறுத்திட்டா அந்த அமுதம் வரது குறைஞ்சி போய்டும் இல்லையா, அமிர்தம் வரது குறைஞ்சி போய்டும், லேட் ஆகும். அமிர்தம் வர வரைக்கும் கடையணுன்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அவள் டயர்ட் ஆகிட்ட உடனே ரெண்டு பேரும் நீங்கள் நகரம் கொண்டு இவரே பெரிய உருவம் எடுத்துட்டு மலைக்கு மேலே மலை வந்து இப்போ கொசுமாதிரி சின்னதாகிட்டான். இவரே ரெண்டு பக்கமும் வாழையும் தலையும் பிடிச்சிட்டு இவரே கடைஞ்சாராம். இவரே கடைஞ்சி அந்த இது அந்த அந்த மாதிரி பண்ண அமுதம் வந்துதான். அந்த அமுதம் கண்ட அந்த அந்த வேலை இருக்க அமுதம் கொண்ட வேலை அவ்வளோ சிறப்பான வேலையாக அமுதத்தை அது மாதிரி எடுத்தார பெருமாள். அதைத்தான் இதில் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக சொல்கிறா பாருங்க. இதனோட இது என்னென்னா, இதனுடைய கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்காக மகேந்திர மலை திருப்பாற்கடலில் இட்ட போது பார்க்கடலில் உயரம் அதிகமாக, அதனால் பார்க்கடலில் கலக்கும் நதிகள் எல்லாம் கன நேரம் பள்ளமாக உள்ள மகேந்திரகிரி மலையை சுற்றி ஓடியதான். இந்த இதை எடுத்த உடனே கடல் அதிகமாகிடுச்சுன்ன உடனே கடலில் போய் இந்த நதிகள்லாம் சேர முடியல. அதை சொல்கிறாருங்க. கடலில் போய் சேர முடியாத அந்த நதிகள்லாம் திரும்பி வரதான், ரிவர்ஸ் வரதான். அதுவும் கரெக்டு தானே, ரிவர்ஸ் வருது. இந்த மலையை தூக்கி வச்ச உடனே கடல் உயரமாகுது, கடல் உயரமாகறதுனால நதியெல்லாம் ரிவர்ஸில் வரதான். ரிவர்ஸில் வந்து அதனால் இந்த நதி போய் கலக்க முடியல. அது கரெக்டு தான். அதனால தான் நதி திரும்பி வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து முதல்ல ஆறு மலைக்கு எதிர்த்தோடு ஒளின்னு இருக்கு பாருங்க. அதுதான் கலக்க முடியாது, திரும்பி வருது இல்லையா, அதை சொல்கிறாருங்க. அதை அந்த மாதிரி இருக்கிறத சில நேரம் உயரமாக உள்ள மகேந்திர மலையை சுற்றியுள்ள ஆறுகள் பாய்ந்து ஓட அப்போது உண்டான உஸ் என்ற ஒலி. அது என்னன்னா அந்த அந்த மாதிரி தண்ணி ஓடும்போது உஸ்ன்னு ஒரு சவுண்டு வரதான். அதுதான் இங்கே சொல்கிறார், அந்த மலை தேய்க்கும் ஒலி. அதே மாதிரி கடல் மாறு சுழன்று மகேந்திர மலை கலையை பொறுத்து அப்போது ஒன்னொன்னு மகேந்திர மலை கலையை கலையும் போது ஆதிசேஷன் மகேந்திர மலையை தேயும் போது உண்டான ஒலி உசென்று ஒலிக்கும் ஒலி. கடல் இடம் வளம் மாறி கடல் இடம் மாறி வளம் மாறி இடம் வளம் மாறி மாறி களையப்படுவதால் அதற்கேற்ப திருப்பாற்கடலும் இடம் வளம் மாறி மாறி சுழலுக்குதான் சுழல்றது. அதுதான் சொல்றேன். அந்த உண்டான ஒலி இவ்வாறாக எங்களுக்கு பேருதவி புரியும் இறைவன் பார்க்கடலை கடையும் போது ஏற்பட்ட ஒலிகளாகும்ன்றதை சொல்கிறார் இதில். அதில் அவர் சொல்கிறது அது மாதிரி சொல்கிறார். அது கரெக்டு தான். அதனால் வர ஒலி தான் அது. அதுதான் இங்கே சொல்கிறார். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.